அன்புள்ள என் குழந்தைகளுக்கு, எனக்கு தெரியும் நீங்கள் என் மேல் கோபமாக இருப்பீர்கள் என்று. இருந்தாலும் உங்கள் அழுகைக்கு பதில் சொல்லாமல் போவதற்கு நான் அவ்வளவு மோசமானவள் அல்ல. ஆம் ஆம், நான் தான். உங்கள் உடைமையை அழித்தவள் நான் தான். உங்கள் நிம்மதியை கெடுத்தவள் நான் தான். ஆனால் அது என் நோக்கம் அல்ல. கோபம் என்னை பேதளித்தது, முழுமையாக பேதளித்தது. உலகத்தில் நடக்கின்ற அநியாயங்களைக் கண்டு எனக்கு கோபம் பொங்கியது. ஏன் இந்த அழகான உலகம் இவ்வளவு கேவலமான ஒரு வடிவத்தை தேடி ஓடுகிறது என்ற கோபம். பணத்திற்காக கொலை, ஜாதி மத வேறுபாட்டின் பேரில் தீவிரவாதம், பெண்கள் மற்றும் குழந்தைகளின் கற்பழிப்பு, இவ்வாறு பல்வேறு விஷயங்களை கேட்டு ஆத்திரமடைந்தேன். ஒரு கட்டத்தின் மேல் என் கோபத்தை வெளிப்படுத்த இதுதான் நேரம் என்று முடிவு செய்தேன். ஆனால் நீங்கள் கேட்கலாம், அது ஏன் தமிழர்களான எங்கள் மேல் மட்டும் இத்தனை முறை கோபத்தை வெளிப்படுத்துகிறீர்கள் என்று. தெளிவாகச் சொல்லுகிறேன், கேளுங்கள். கோபம் அதிகமாக யார் மேல் வந்தாலும் அதை வந்து நம் வீட்டோர்களிடம் காட்டுவது தானே இயற்கை. அப்படி பார்த்தால் நானும் இயற்கைதானே. என் வீட்டோர்களான உங்களிடம் என் கோபத்தை காட்டாமல் வேறு யாரிடம் காட்ட முடியும்? ஒத்துக்கொள்கிறேன், என் கோபம் பேரழிவை ஏற்படுத்தியது. ஆனால் எனக்கு என் வீட்டோர்களின் தன்னம்பிக்கையை பற்றி ரொம்ப நன்றாக தெரியும். ஆகையால் நான் அழைக்கிறேன், மீண்டு வா. பார்த்தாயா, என் கோபம் ஜாதி மதம் அனைத்தையும் உடைத்து உங்களுக்கு உதவ எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து பட்ட கஷ்டங்களை பார்த்தாயா? இந்த ஒற்றுமையைத்தான் நான் ஆசைப்பட்டேன். இந்த அன்புதான் உங்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று கூற ஆசைப்பட்டேன். ஆனாலும் நான் இதை புரிய வைக்க இவ்வளவு பெரிய அழிவை ஏற்படுத்தியதை நியாயப்படுத்த விரும்பவில்லை. இந்த பேரழிவால் பாதிக்கப்பட்ட அத்தனை நல்லுள்ளங்களிடமும் என் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றை மட்டும் கூற ஆசைப்படுகிறேன், நீங்கள் என் சொந்த வீட்டோர்கள். உங்களை நான் சோதிப்பேன், ஆனால் கைவிட மாட்டேன். கலங்காதீர்கள், பெருமைப்படுங்கள். நீங்கள் செய்யும் இந்த தியாகத்தால் இந்த உலகமே மாறப்போகிறது என்று பெருமைப்படுங்கள். இப்படிக்கு உங்களை என்றென்றும் மார்பில் சுமக்கும் உங்கள் அன்புள்ள இயற்கை தாய்.